எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு அருமையான சாம்பார் ரெசிபி. இது சின்ன வெங்காய சாம்பார். இந்த சாம்பாரில் நம்ம மசாலா கலவையை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம இது செய்ய போகிறோம். ஸோ இதில் ஃப்ளேவர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது நீங்கள் இட்லி, தோசை, வடைக்கு எல்லாமே கூட தொட்டு சாப்பிட்லாம். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் செய்ய முதல்ல தோரம் பருப்பை வேக வைக்கணும். ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. நான் 100 ml கப்பில் 1 கப் அளவு துவரம்பருப்பு நல்லா கழுவிட்டு ப்ரெஷர் குக்கரில் போடுறேன். இதை 2-3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்து வச்சிருங்க. அடுத்து மசாலா விழுது அரைக்க சில பொருட்களை வறுக்கணும். அகல பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 2 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 சிட்டிகை அளவு வெந்தயம், 6 காஞ்ச மிளகாய் போட்டு வறுங்க. மசாலா பொருட்களோட நிறம் மாறுற வரைக்கும் வறுக்கணும். இப்ப பாருங்க, மசாலாவோட நிறம் மாறி நல்ல வாசனை வருது. இப்போ இதுல 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போடுங்க. 5 சின்ன வெங்காயம், தேங்காயோட ஈரம் போற வரைக்கும் வறுத்து ஆறவிடுங்க. மசாலா ஆறுனதும் மிக்சர் ஜார்ல போட்டு அரைங்க. கொஞ்சம் தண்ணி ஊத்தி விழுதா அரைக்கணும். இப்ப சாம்பார் செய்யலாம். இதுக்கு அகல கடாயில 2-3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதும் இதுல 1 கப் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு வதக்குங்க. இதோட ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடியா நறுக்கி போடுறேன். சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கிண்டுங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் இதுல புளிக்கரைசல் ஊத்துங்க. நான் தண்ணி கலந்து 2 கப் அளவு புளிக்கரைசல் ஊத்துறேன். அடுத்து அரைச்ச மசாலா விழுத ஊத்தி 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. அடுத்து இதுல வேக வச்ச துவரம் பருப்பு போட்டு கிண்டுங்க. இதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி சாம்பாரை கொஞ்சம் டைல்யூட் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணி பார்த்து தேவைப்பட்டா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. அப்பதான் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஒன்னோடு ஒன்று சேர்ந்து வரும். கடைசியா ஒரு சின்ன துண்டு வெல்லம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அருமையான சின்ன வெங்காயம் சாம்பார் இப்போ ரெடி. பரிமாறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி தூவுங்க. இதை நீங்க சாதம், பிரேக்ஃபாஸ்ட், டிஃபனுக்கு கூட சாப்பிடலாம். கண்டிப்பா செஞ்சு பாருங்க.
சுவையான சின்ன வெங்காய சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் செய்யும்போது நீங்கள் வந்து இந்த மசாலாவை வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளேவர்ஸும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம செய்கிற சாம்பாருக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.